வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கோபமே பாபமாகும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இன்று துரிய தவத்தினை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் தாழ் வணங்கி இந்த சிந்தனைக்குள் செல்வோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கிற தலைப்பு பார்த்தோம்னா கோபமே பாவம். தலைப்பிலேயே எல்லாம் வந்துருச்சு. அப்போ கோபம்னா என்னன்னு பார்க்கணும். எது கோபமா இருக்குது? நாம ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்படுறோம், இல்லை எதையோ வாங்கணும்னு ஆசைப்படுறோம், அதுவும் ஒரு செயல் தான். அப்போ நம்மோட ஆசைக்கு ஒரு தடை வருது. அப்போ அந்த தடை ஏற்படுத்தின நபர் அல்ல தடை ஏற்படுத்தின ஒரு சந்தர்ப்பம், அந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஒரு பொருந்தா உணர்வு ஏற்படுது. அப்போ அதுதான் கோபமா வருது. அந்த பொருந்தா உணர்வுன்றது நமக்கு விட கீழே இருக்கவங்க, பதவியிலையோ, பணத்திலேயோ, வயதிலேயோ, இல்ல உறவு, அந்த மாதிரி நம்ம மகன் மகள் அந்த மாதிரி அப்படி இருக்கையில டக்குன்னு அதை நம்ம வெளிப்படுத்திடுவோம். அப்ப என்ன ஆகுங்க? நம்ம ஆசை தடைப்படும் போது அந்த தடைப்பட்ட ஆசை விளைவாக எழக்கூடிய அந்த தடைபடுதல் தான் கோபமா வெளிப்படுது. அதையே சுவாமிஜி எப்படி சொல்றாங்கன்னா, உயிராற்றல் விரைந்து ஓங்கி எழுந்து செலவாகும் போது செலவாகிய உயிராற்றலை சினம்னு சொல்றோம்னு சொல்றாங்க நமக்கு. அப்போ இதுலயே நமக்கு தெரியுது உயிராற்றல் விரைந்து ஓங்கி எழுந்து செலவாகுதான். அப்ப பாத்துக்கோங்களேன். இப்ப சாதாரணமா நம்ம உடல் இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு, மன இயக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த உடல் இயங்கவும் மனம் இயங்கவும் நம்மளோட உயிராற்றல் செலவாகிக்கிட்டே இருக்குது. அந்த உயிராற்றல் விரைந்து எழுந்து ஓங்கி செலவாகுது அப்படின்னா அப்ப எவ்வளவு போகும் பாருங்க. அப்ப என்ன ஆகுது? அங்க எவ்வளவு உயிராற்றல் நம்ம விரயம் பண்றோம் இல்லையா? அப்படி விரயம் பண்ணும்போது அது என்ன, அதுக்கப்புறம் ஒன்ஸ் வெளியில போனதுதான். அதுக்கப்புறம் அத காலத்தையும் நம்ம உயிரையும் திரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு உலகத்துல இதுவரையில எந்த பணக்காரும் பிறக்கவும் இல்லை, இதுக்கப்புறம் பிறக்கவும் முடியாது. ஆக இருக்கிறத நாம தேவைக்கு மட்டும் செலவு பண்ணி நமக்கு தேவையானதை மிச்சம் வைக்கணும். அப்பதான் நம்ம நீண்டு வாழ முடியும். உயிராற்றல் திணிவு பெற்றிருக்கும் போதுதான் நோய் இல்லாமலும் வாழ முடியும். அப்பதான் நம்ம உயிர் எடுத்து வந்தது காரணமே நம்மளோட பதிவுகளை தீர்த்துக்கொள்ளணும். அப்போ ஆரோக்கியமா வாழும்போதுதான் அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அப்போ இந்த கோபம் வரும்போது, உயிராற்றல் அதிகமா செலவாகும் போது நோய்வாய்ப்படுறதுன்றது ரொம்ப சீக்கிரம் நடக்கும். அப்புறம் கோபமே பாவம்னு சொல்லியிருக்காங்க. பாவம்னா என்னங்க? எது பாவம்?
அப்போ எது பாவம், எது புண்ணியம் அப்படின்றதுக்கு சுவாமிஜி வந்து அழகா ஒரு ஃபார்முலா குடுத்துட்டாரு. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, உயிருக்கோ, மனதிற்கோ துன்பம் தராத செயல் புண்ணியம். அப்ப அதுக்கு மாறா இருக்கக்கூடிய அத்தனை செயலும் பாவம்னு ஆயிடுது. இப்போ நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா, முதல்ல என்ன ஆகுது? தனக்கோ, பிறருக்கோ முதல்ல நம்ம உயிராற்றல் விரயமாச்சு இல்லையா? அப்ப அத யாருக்கு பாவம் பண்ணியிருக்கோம்? நமக்கு நாமே முதல்ல பாவம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோவப்படும்போது சும்மா இருக்குமா? நமக்கு உடனே என்ன பண்றோம்? அந்த இடத்துல அந்த கோபத்த வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம கூட இருக்கவங்கள, எதிரில இருக்கவங்கள அந்த வார்த்தைகள், வேகமான வார்த்தைகள், இல்ல அவங்க மனசு நோகப்படும்படியான வார்த்தைகள், அப்படி இல்ல செயல். ஏதோ ஒண்ணு கையில இருக்க அவங்கள கோவமா எதுவும் பண்ண முடியலையா? கையில இருக்கிறத டமால்னு அடிப்போம். இல்ல கதவ டமால்னு மூடுறது. ஆக, அந்த மாதிரி செய்யும்பொழுது, நம்ம நோக்கம் என்ன? நான் கோவமா இருக்கேன்னு காமிச்சுக்கணும். அவங்க அதனால நீ பண்ண செயல் எனக்கு பிடிக்கல. அதனால நான் கோவப்படுறேன். அப்படின்னு காட்டுறதுக்கான இது. அதனால என்ன ஆகுது? 2 பேருக்கும் பாதிப்பு. அப்ப அந்த பாவம்ன்றது என்ன ஆகுது? நமக்கு நாமேவும் பாவப்படுத்திக்கிறோம். நமக்கும் பாவம் குடுத்துக்கிறோம். எதிர்க்க இருக்கவங்களுக்கும் பாவத்த குடுக்குறோம். அப்போ எவ்ளோ துன்பம் வருது பார்த்தீங்களா? முதல்ல நமக்கு. அப்போ கோவப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ரத்த ஓட்டம் வேகமா போகும். கண்கள் சிவக்கும். அடிக்கடி கோவப்படுறவங்கள பாருங்களேன், கண்டிப்பா பிபி இருக்கும். நரம்பு தளர்ச்சி இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் ஏன் அந்த மாரி ஆகுது? அந்த கோவப்படும்போது அந்த ரத்த ஓட்டம் வேகமா போகும்போது, நம்மோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு சில ரொம்ப மெல்லிய குழாய்களா இருக்கும். ரொம்ப நுண்மையானதா இருக்கும். அப்போ அதுல வந்து இந்த உடல் அந்த உயிராற்றலோட வேகத்த தாங்காம இது பண்ணும்போது, அந்த இடத்துல ஒரு சில குழாய்கள் வந்து நுண்ணிய குழாய்கள் அங்க வந்து அடிபடுது, காயப்படுது, வெடிச்சு போகறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மாரிலாம் ஆகிட்டு என்ன ஆகுது? நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க, கோபத்த வந்து கோபம் தற்கொலைக்கு சமம்னு சொல்றாங்க. இதையே வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "சினமெனும் சேர்ந்தாரைக் கொள்ளி, இனமெனும் ஏமப் புனையச் சுடும்னு" சொல்றாங்க. அப்போ கோபம் யார்கிட்ட அந்த கோபம் சேருதோ, அவங்கள தான் அது முதல்ல பாதிக்குது. அப் அப்படி இருக்கும் அதத்தான் வந்து இந்த மாரியான உடல் பிரச்சனைகள், அடிக்கடி கோபப்படும்போது அல்சர் வர்றது, அ இந்த மாரிலாம் நெறைய இருக்கும் பொழுது, என்ன ஆகுது? உடல்ல வந்து பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்ப சரி பண்றதுக்கு உயிராற்றல் அங்க நெறைய போகணும். அந்த உயிராற்றல் நம்ம உடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை என்னன்னா, நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியாத பொழுது தான், அது வந்து அ வ நோயா வெளிப்படுத்துது. முதல்ல வலி, வலிக்கு அப்புறம் நோய் வருது. அப்போ அது தன்னைத்தானே சரி பண்ணிக்க தான் அந்த இடத்துல ஒரு வலிய குடுக்குது. வலி இருக்குதுன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அப்போ உயிராற்றல் அங்க நெறைய போகுது. அந்த மாரி ஒரு இடத்துல நெறைய போக, மற்ற இடங்களுக்கு தேவையான உயிராற்றல் குறைவு ஏற்படுது. அப்ப அந்த உறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி தான் பார்க்கும் பொழுது, நம்ம நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். அதுதான் அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, "சினம் தற்கொலைக்கு சமம்னு" சொல்றாங்க. அப்போ அது மட்டும் அப்போ சினத்தை நாம காத்துக்கொள்ளணும். சினத்தை தவிர்க்கணும் சொல்றாங்க சுவாமிஜி. ஏன் தவிர்க்கணும் சொல்றாங்கன்னா, அந்த சினம் அப்படின்னு கூடிய ஒரு இது என்னன்னா, எ எப்ப வந்து இந்த உயிரினங்கள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ ஆரம்பிச்சு 2வது அறிவு ஆரம்பிச்சதுலருந்தே அது வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஆக அது வந்து தொடர்ந்து அந்த பதிவுகள் வந்து 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்த பிறகும், அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால நமக்கு 6வது அறிவு வந்த பிறகு, எது நல்லது, எது கெட்டதுன்றது தெரியுது. அத வந்து நெறைய ஞானிகள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க. அத எப்படி தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் சுவாமிஜி இந்த இடத்துல சினத்தை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா, அது காலாகாலமா இருக்கிறதால, அது வெளிப்படறதுக்கு வேகம் கொள்ளும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து எந்த அளவுக்கு பொறுமை காத்து அந்த சினத்தை தவிர்க்கணும் அப்படின்ற விழிப்பு நிலையில நாம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது
என்ன ஆகும்னா, நம்ம எப்போ பொறுமை காக்க வேண்டிய அவசியம் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்போ அந்த மாரி நம்ம பொறுமை காக்கும் பொழுது, பாவம் பண்றதும் குறையும். தனக்கோ பிறருக்கோ நமக்கும் நம்ம பாவம் பண்ணிக்க மாட்டோம். நம்ம வார்த்தைகள்ல ஒரு கனிவு இருக்கணும். ஒரு கட்டுப்பாடு இருக்கும்பொழுது, அது மற்றவர்களையும் பாதிக்காம இருக்கும். அப்போ அந்த பாவம் செய்யக்கூடிய அது குறைவதற்கான வாய்ப்பு. எந்த ஒரு செயல் நாம செய்தாலும், எண்ணம், சொல், செயல் எதுவா இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அப்ப அந்த விளைவு ஒரு பதிவை ஏற்படுத்தும். அப்போ நாம கோபமா எதனா செய்றோம்னா, அது பாவப்பதிவா பதிவாகுது. அப்போ பாவப்பதிவா இருக்கும்போது, அதனோட விளைவு என்னவா இருக்கும்? கண்டிப்பா துன்பமா தான் இருக்கும் இல்லையா? அப்போ பொறுமை காக்கிறோம் அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துல கொஞ்சம் நிதானிச்சு, தேவையா? பேசணுமா? அப்படியே பேசணும்னா, என்ன மாரி வார்த்தைகள பயன்படுத்தணுன்ற விழிப்பு நிலையில இருந்து பண்ணும்பொழுது, மற்றவர்களோட மனமும் பாதிக்காது. நாமும் பொறுமையில இருக்கும்பொழுது, நமக்கும் அந்த அ தற்கொலை இதுக்கு போக மாட்டோம். அப்போ அந்த இடத்துல அந்த விளைவு நல்லதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சினத்த கண்டிப்பா தவிர்க்கணும். சுவாமிஜி சொல்றாங்க, "சினம், அச்சம் 2ம் ஒரு மனிதன் வாழ்வில் சீர்குலையச் செய்யும் உத்தி ஆகும்னு" சொல்றாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அச்சம். அ அதுவுமே பார்த்தோம்னா, அது நமக்குள்ள அந்த தன்னம்பிக்கை இல்லாததால தான் இது வருது. இன்னும் சொல்ல போனோம்னா, சினம் அப்படின்னா, இ அது சாதாரண நம்ம வ வழக்குல சொல்லக்கூடிய வார்த்தைகள பார்க்கும்பொழுது, நம்மோட கையாலாகாதத்தனம் தான். ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனைய நம்மால சமாளிக்க முடியல, இல்ல அத ஓவர் கம் பண்ணி வர முடியல அப்படின்னா, அப்பதான் அந்த இடத்துல கோபம் வருது. அப்போ அத சமாளிக்கக்கூடிய திறமைய நாம வளர்த்துக் கொள்ளணும். அம் அந்த சூழ்நிலைய தாண்டி வரக்கூடிய அ திறமைய நாம வளர்த்துக் கொள்ளும் பொழுது, அப்போ நமக்கு கோபம் வராது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட பார்த்தோம்னா கோபம் வருது. அது பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கருவமைப்பின் தொடர்நாள் வரக்கூடியது தான் இந்த கோபமா இருக்குது. இந்த கோபத்த பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏன் கோபம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம் நம்மோட இது. அப்போ ஒரு சிலர் இருக்காங்க. ம் நம்மோட வீக்னஸ் தெரியும். நம்மோட பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு அ அவங்களுக்கு ஒரு காரியத்த சாதிக்கணும் அப்படின்னா, பொறுமையா இருந்தா இவங்ககிட்ட வேலைக்கு ஆகாது. அப்ப இவங்கள கோவப்படுத்திட்டு, இவங்க உணர்ச்சி வசப்படும்போது, நம்ம வேலைய நம்ம சாதிச்சுக்கலாம்னு நெனச்சுட்டு கூட, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மள கோவப்படுத்துவாங்க. கோபப்படுத்தி, நம்ம நாமே கோபப்படுத்தி, நம்ம அம் தன்னிலை மறந்து ஏதாவது பேசும்போது, அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட காரியத்த சாதிச்சுக்க பார்ப்பாங்க. அதனால எப்பவுமே பொறுமையாவும், இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட புத்திசாலித்தனமாவும் நம்ம கண்டிப்பா செயல்படணும். ஆ அதத்தான் திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்றாரு, "தன்னைத்தான் காக்க, சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில நேரங்கள்ல மக்கள் கேட்பாங்க, "அப்ப நியாயமான விஷயத்துக்கு கூட கோவப்பட வேண்டாமா?" அப்படின்னு. சுவாமிஜி சொல்றாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்ப நியாயமான விஷயம். ஒரு வீட்ல நம்ம அலுவலகம் நடத்துறோம், ஃபேக்டரி நடத்துறோம், இல்ல வீட்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்க. சரியா வேலை செய்யல. அந்த இடத்துல கோவப்படாம எப்படின்னா, அந்த இடத்துல நடிப்பு சினம். அந்த கோபம் அப்படின்றது அந்த நேரம் அவர்களுக்கு அது கோபமா தெரியணும். நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நடிப்பு சின்னத்த தான் வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க சுவாமிஜி. ஏன்னா, அந்த சினம் அப்படின்றது அந்த அளவுக்கு உடல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கன நேர சினம் தான். அவங்கள செய்யக்கூடாத செயல செய்ய வைத்து, அவங்க வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஒரு சிறையில இருக்கக்கூடிய ஒரு அன்பர ஒருத்தர நம்மோட மனவளக்கலை அன்பர் போயிட்டு சந்திக்கிறாரு. சந்திச்சு அவர கேட்கிறாரு, "நீங்க உங்களுக்கு இந்த மாரி ஒரு நிலைமை ஏற்பட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நீங்க இந்த சிறைக்கு வந்தீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "நானு ரொம்ப கோவக்காரங்க. ரொம்ப ஷார்ட் டெம்பர்டுங்க. ஒரு வார்த்தை கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. நானு நடந்து வந்துட்டே இருந்தேன். எனக்கு எதிர்த்தாப்புல போன ஒருத்தர் என்ன பார்த்து
போடா டேய்ன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு வந்துச்சே கோபம். நான் அவர படால்னு அடிச்சுட்டேன். நான் அடிச்ச அடி அவருக்கு கன்னத்துல பட்டுது. அந்த இடத்துலயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால நான் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன வந்து கைது பண்ணிட்டாங்க. அவர் இறந்து போகணுன்ற நோக்கம் எனக்கு இல்ல. ஆனாலும் எதிர்பாராத விதமா இந்த மாரி நடந்து போச்சு. அதனால நான் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, "அந்த கன நேரம் நான் அந்த கோவத்த கட்டுப்படுத்தியிருந்தேன்னா, எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆ ஆனா இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை, அவர் சொன்ன ஒரு வார்த்தை போடா டேய்ன்னு, அத என்னால தாங்கிக்க முடியல. ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த சிறைச்சாலைக்குள்ள அந்த ஜெயிலர் என்ன பல நாள், பலமுறை போடா டேய், போடா டேய்ன்னு பலமுறை சொல்றாரு. ஆனாலும் நான் கேட்டுட்டு கம்முனு இருக்க வேண்டியதா தான் இருக்குது. அந்த ஒரு க்ஷணம் நான் பொறுமையா இருந்தேன்னா, எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது." அப்படின்னு அப்புறம் வருந்துறாங்க. அப்ப என்ன அது பிறகு வருத்தப்பட்டாலும் என்ன பலன் பாருங்க. எத்தன வருஷம் அவங்க குடும்பத்த விட்டு, குழந்தைங்கள விட்டு, அவங்களோட அந்த க்ஷண நேர கோபம். அப்ப அந்த குடும்பத்தையும் எவ்வளோ பாதிக்குது. அது மட்டும் இல்லாம, அந்த இறந்து போன அன்பர் இருக்காரு இல்லையா? அவரோட குடும்பமும் பாதிக்கும். அப்ப அந்த குடும்பத்தோட வருத்த அலை, இவங்களுக்கு சாப அலையாக மாறுது இல்லையா? அதனால பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். நெறைய பேர் பார்க்குறோம். சாப்பாட்டுல உப்பு இல்லன்னா கூட இவ்ளோ கோவப்படுறாங்களாம். தட்ட தூக்கி வீசுறவங்கலாம் இருக்கிறாங்க. ரோட்ல டிராஃபிக்ல போயிட்டே இருப்போம். ஒருத்தர் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா, உடனே ஒரு சிலர் கோபம் வந்துரும். ரோட்ல சண்டை போடுறவங்கலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல நாம நம்மள தற்காத்துக்கணும். இந்த தேவையில்லாத அந்த விஷயங்களுக்குள்ள போகாம, நாம என்ன வேலைக்காக போறோமோ, அந்த வேலைய பார்த்துட்டு அமைதியா திரும்பி வரணும். அந்த அளவுக்கு நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையை கடைபிடிப்பதற்காக தான் நமக்கு இந்த தவம், தற்சோதனை சுவாமிஜி அழகா வடிவமைத்தும் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஒரு சின்ன கதை. ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருந்தாரு. அவர பார்க்கறதுக்கு ஒரு படைத்தளபதி வராங்க. அவரு வந்து படைத்தளபதி வந்துட்டு ஜென் குருவ வணங்கி, அவர் சொல்றாரு, "நான் வந்து ஒரு சாமுராய். எனக்கு வந்து சொர்க்கம், நரகம் அப்டின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கம் குடுங்கன்னு" கேட்குறாங்க. அப்போ இந்த குரு என்ன பண்றாரு, அவர பார்த்துட்டு, "நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ற?" அப்படின்னு கேட்பாரு. அவரு சாமுராய். சாமுராய்னா நமக்கு தெரியும். ஜப்பான்ல இருக்கக்கூடிய சிறந்த படை வீரர்கள். அவங்களுக்கு தனி மரியாதை குடுப்பாங்க மக்கள். அந்த சாமுராய் சமூகத்துக்கு இப்பவும் ஒரு நல்ல மரியாதை உண்டு. அப்போ இவரு இந்த மாரி கேட்ட உடனே அவருக்கு என்ன நம்ம போய் இந்த மாரி கேட்கிறாரேன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அவர பார்த்துட்டு அந்த ஜென் குரு சொல்றாரு, "உன்ன போய் யாரு படைத்தளபதியா வச்சாங்க? உன்ன பார்த்தா கசாப்பு கடைக்காரன் மாரி இருக்க. உன்ன போய் எந்த மன்னன் படைத்தளபதியா போட்டான்?" அப்படின்னு கேட்கிறாரா. உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்துருது. ஏற்கனவே படைத்தளபதி இல்லையா? அந்த இடத்துல இருக்கவங்களே அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே தானே இருப்பாங்க. ரொம்ப கோபம் வந்துருது. உடனே தன்னோட உடைவாள உருவி அந்த குருவ கொலை பண்ண போறாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, "இப்ப நீ இருக்க பாத்தியா? இதுதான்" அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்வாரு. "இதுதான் இப்ப நீ நரகத்துல இருக்கிற" அப்படின்னு சொல்வாரு. அத கேட்ட உடனே கொஞ்சம் யோசிச்ச அந்த படைத்தளபதி என்ன பண்றாரு, அந்த உடைவாளை வந்து தன்னோட அ அந்த இதுக்குள்ள போட்டுறாரு. கவருக்குள்ள போட்டுட்டு, அந்த அ அவருக்கு வந்து அப்ப புரியுது. ஓ! நம்ம கேட்ட கேள்விக்கு தான் இவரு பதில் சொல்ல வராரு அப்படின்னு நெனச்சுட்டு, அத அவர வணங்கி மன்னிப்பு கேட்கிறாரு. "குருவே என்ன மன்னிச்சுருங்க. நான் வந்து கோபத்துல வந்து செய்யக்கூடாத செயல செய்யறதுக்கு துணிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவர கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ அந்த கோபம் குறைந்து, அந்த இது அவரோட பொறுமை நிலைக்கு வந்த பிறகு மன்னிப்பு கேட்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, "இப்ப நீ இருக்க பாத்தியா? இப்ப நீ சொர்க்கத்துல இருக்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோபம், இந்த சொர்க்கம், நரகம் அப்படின்றது வேற எங்கேயும் இல்ல. அது நம்ம கிட்டயே தான் இருக்குது. அப்படின்றத நம்ம அருட்தந்தை அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அருட்தந்தை அவர்கள் சொல்லும்போது, சொர்க்கம், நரகம்ன்றதுக்கு சுவர் கூட்டல் அகம். அகம் அப்படின்னா நம்மோட உள்ளம். நரன் கூட்டல் அகம், நரகம். நரன் அப்படின்னு சொன்னோம்னா எதுன்னா, தன்னை பத்தி மட்டும் தன் உடல் உடல் தான், தனது, தன்னுடைய உடல் இத பத்தி மட்டுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் நரகம். அப்போ தன்னை பத்தி மட்டுமே சிந்திக்கும் பொழுது அந்த மனம் விரியாது. மனம் விரியாத போது, எனக்கு இவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க?
அப்படி மட்டுமே தான் தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கும் பொழுது, அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த மனம் குறுகி போயிட்டு, அடுத்தவங்க கிட்ட அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆகுது? அந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்ப அதிகப்படுத்தி, அந்த நரகத்துல நம்ம கொண்டு போய் தள்ளுது. ஆ அந்த மாரி நேரத்துல உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இருப்போம். அவங்க இத நமக்கு செய்யல, இவங்க நமக்கு இத செய்யல. நான் ஏன் அத செய்யணும்? அப்படி தன்னை சுற்றி மட்டும் உடல சுற்றி மட்டுமே அந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது, அந்த இடத்துல மாறான எண்ணங்கள் வருது. அப்போ வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை வரும்பொழுது, அந்த கருத்துக்கள் மாறாக போக போக என்ன ஆகுது? அந்த இடத்துல அது நரகத்துல கொண்டு போகுது. அப்போ சொர்க்கம் அப்படின்னும்பொழுது, அந்த இடத்துல மனம் விரியுது. மனம் விரிஞ்சு விரிந்து இயற்கைய ரசிச்சு பிரபஞ்ச காலத்தெல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த மனதுக்கு ஒரு அமைதி நிலை ஏற்படுது. அப்போ மனம் விரியும் பொழுது, மனம் அமைதி கொள்ளுது. அப்ப அந்த உள்ளத்துல ஒரு நல்ல அ அமைதி நிலை ஏற்படும் பொழுது, எப்பவுமே வந்து நல்ல எண்ணங்களே ஏற்படுது. அதுதான் வந்து என்னவாகுது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதி நிலையும், மற்றவர்களுக்கு நல்லதே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நேரங்கள்ல பார்க்கும் பொழுது, பொறுமையை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப அவசியமா இருக்கும். நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். நான் என்னதான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். ஆனாலும் மற்றவங்க வந்து ஏதாவது ஒரு செயல செய்யும்பொழுது என்ன, பொறுமை எல்லை மீறும்படி செய்றாங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போ சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, "பொறுமைக்கு எல்லையே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொறுமைக்கு எல்லை அப்படின்றது நீங்க இது பண்ணீங்கன்னா, அப்ப எல்லை கட்டிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க பொறுமையா இல்ல. இந்த லெவலுக்கு மேல நீ போனா நான் கோவப்படுவேன் அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறீங்க. பொறுமைக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. அந்த பொறுமை அப்படின்றது இறைநிலை போல எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத இதையே இந்த கருத்தையே ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எப்படி வழிப்படுத்துறார்ன்னா, "குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேனும் காத்தல் அரிதுன்னு" சொல்றாங்க. அப்போ அந்த குணம் என்ற கூடிய நல்ல குணத்த நான் இருக்கக்கூடியவர்களுக்கு சினமே வராது. அப்படியே அது சினம் வந்தாலும், அது ஒரு நிமிஷம் கூட நிக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. ஆக எந்த அளவுக்கு நம்ம பொறுமையை கடைபிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம பாவம் பண்ணாம இருப்போம். அந்த பாவம் அப்படின்றது மற்றவர்களுக்கு மட்டுமல்லாம, நமக்கே கூட நாம பாவம் பண்ணிக்காம இருப்போம். அப்படி பாவத்தை தடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கோபத்தை தடுக்கணும். சினத்தை தவிர்க்கணும். அப்போ சினத்தை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும்? பொறுமை அவசியம். பொறுமை எப்படி வரும்? நம்ம வந்து நிதானமா மனத ஒருநிலைப்படுத்தி ஆழ்ந்து தவம் செய்து, கோபத்துக்கான காரணம், ஏன் நமக்கு அடுத்தவங்க மேல கோபம் வருது? அவங்களுக்கும் நமக்கும் என்ன உறவு? இந்த காரணத்தால கோபம் வருது. அப்ப நான் எந்த மாதிரி என்னோட எதிர்பார்ப்ப வந்து அடுத்தவங்க கிட்ட எந்த மாரி ஒரு எதிர்பார்ப்ப நான் வச்சுக்க கூடாது. என்னோட செயல்கள நானே செஞ்சுக்க முடியுமா? அப்படின்ற அளவுக்கு நாம வந்து நம்மோட வேலைகள நாமே செய்ய, நமக்கு வந்து அந்த கோபம் அப்படின்றது வராது. அதே மாரி நம்ம கோபத்த வந்து வெளிப்படுத்துறதும் நம்ம விட கொஞ்சம் கம்மியான நிலையில இருக்கவங்க கிட்ட பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ அவங்க மேல ஏன் கோபம் வருது? அப்போ அவங்களுக்கும் எனக்கு என்ன மாரி உறவு இருக்கு? அப்படின்றதெல்லாம் வரிசைப்படுத்தி தவம் செய்யும்பொழுது, நம்மையும் வாழ்த்துக்கிட்டு, அவங்களையும் நாம தொடர்ந்து வாழ்த்தி, தவத்துல நல்ல ஒரு சங்கல்பத்த எடுக்கணும். இனி இந்த நபர் கூட நான் கோபம் கொள்ள மாட்டேன். விழிப்பு நிலையில இருப்பேன். பொறுமை காப்பேன். அப்படின்ற ஒரு சங்கல்பத்தையும் நம்ம நமக்கு ஏற்படுத்தி அந்த சங்கல்பத்துக்கு வலிமை சேர்க்கும் பொழுது, நம்மால பொறுமை காக்க முடியும். அதனால நாம பாவத்தை தவிர்க்கணும்னா, முக்கியமா முதல்ல கோபத்தை தவிர்க்கணும். சுவாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? "சினம், கவலை இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நஞ்சாகும்." அப்போ இந்த கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது நஞ்சுக்கு சமம். அப்ப அந்த நஞ்சை நம்ம கண்டிப்பாக கிட்ட சேர்க்காம இருக்கும் பொழுது, நமக்கு எப்பொழுதும் நன்மையே கிடைக்கும். அதனால இந்த கோபத்தை தவிர்த்து, பாவம் இல்லாமல்
நல்லதையே நாடி நிலைப்போம், செல்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக வாழ்க சிறப்பான சிந்தனை விளக்கம். கோவம் எப்படி நமக்கு வருது? அந்த கோவம் வர்றதால எவ்வளோ ஒரு துன்பங்கள் நமக்கு ஏற்படுது? அப்போ அந்த கோவம் நமக்கு தேவையா? அப்படின்றத நல்ல விளக்கம் குடுத்து, இப்போ கோவம் நமக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம பொறுமைய கையாளணும் அப்படின்றதையும், அந்த பொறுமை நமக்கு எப்படி கிடைக்கும்னா, தவம் செஞ்சா நமக்கு பொறுமை கிடைக்கும் அப்படின்றதையும், ரொம்ப சிறப்பா அம்மாவா திருக்குறள், மகரிஷி கவிகள்லாம் எடுத்து ரொம்ப சிறப்பா விளக்கம் குடுத்தாங்க அம்மா. அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். மிக சிறப்பானது ஒரு சிந்தனை விளக்கத்தை அளித்த அம்மா லில்லி கோபால் பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க நன்றிகள் வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ, ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.